ஒரு தனி மனிதனுடைய துதிப்பாடுதலோ, தனி மனிதனுடைய புகழுக்காகவோ, தனி மனிதனுடைய செயல்பாட்டுக்காக எப்பொழுதும் ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு சக்தி, ஒரு அலைவரிசை வந்து வேலை செய்யாது. திருவண்ணாமலையில நான் பார்த்ததும் அந்த மலையையோ அந்த இடத்தையோ பார்க்கல. அண்ணாமலையார் நீ அருணாச்சலம்னு சொல்றத நாகமா தான் நான் பார்த்தேன். நாகம்தான். நாக உடல்ல இருந்து இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளப்பட்டதான். நீ சொல்ற வாசி, நீ சொல்ற நெற்றிக்கண்ணு, நீ சொல்ற அந்த மூச்சு பயிற்சி எல்லாமே நாக உடல்ல இருந்து செய்யப்பட்டதுதான். நான் பார்த்த அகத்தியர், நான் பார்த்த அவருடைய தேரையர், இதெல்லாம் பாவநாசத்துல அந்த பொதிகை மலையில பாம்பா தான் பார்த்தேன். தியானங்கிற ஒண்ணு நாகத்திலேருந்து தான் கண்டுபிடிச்சான். தியானங்கிற ஒண்ண நாகத்திலேருந்து தான் கொடுத்தான். இதுக்கு எவன் உதவுறான்? நமச்சிவாயமா மாறுறதுக்கு, சூரியனா மாறுறதுக்கு 2 நாடி நரம்பு சொன்னவன் நாராயணன், சண்டி பார்வதி. இந்த நரம்பு, இந்த பார்வதி யாருக்கு உதவுறாங்க? சிவ சிதம்பரத்துக்கு உதவுறாங்க. இதுக்குத்தான் ஐயப்பன் கோயிலோட தத்துவத்துல விஷ்ணுவும் சிவனும் இணைந்து ஐயப்பன் பிறந்தான் அப்படின்னா, விஷ்ணுங்கிறது யாரு? நீரு. பார்வதி தேவி தான், அவன் தான் நரம்பு, அவன் தான் நாடி. அந்த உஷ்ணம் இருக்குல்ல, அதுதான் நமச்சிவாயம். அந்த உஷ்ணம் எப்படி முன்பக்கமும் பின்பக்கமும் முதுகு தண்டு வழியா அப்படியே ஏறுது, அப்படியே பாம்பு மாதிரி அப்படியே ஊறி ஏறுது. பதஞ்சலி எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தான். இதுலேருந்து தான் நான் உருவானேன். இதுதான் என்னுடைய தியானம். நான் இப்படி தான் வளர்ந்தேன், நான் இப்படி தான் உருவானேன். தியானத்தில் நம்ம சொல்கிற கருத்துக்கள், நம்ம பேசுகிற அந்த செயல்பாடுகள்லாம் இங்கே இருக்கிற மக்களுக்காகவும் இதை பார்க்குறவங்களுக்காக மட்டும் இல்லாமல், ஒருத்தருடைய அனுபவம் பின்னாட்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு செயலில் தான் நம்ம வந்து அது தொடர்ந்து அந்த பணியை செய்கிறோம். பிரபஞ்சம் எப்பயுமே என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய துதிப்பாடுதலோ, தனி மனிதனுடைய புகழுக்காகவோ, தனி மனிதனுடைய செயல்பாட்டுக்காக எப்பொழுதும் ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு சக்தி, ஒரு அலைவரிசை வந்து வேலை செய்யாது. அப்போ ஒரு அலைவரிசை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேருக்கோ ஒரு 100 பேருக்கோ ஒரு குழுக்களுக்காக ஒரு வேலை செய்யாது. எப்பயுமே நல்லா இங்கே வச்சுக்கோங்க, ஒரு குழுக்காக அது வேலை செய்யாது. அப்போ நம்மளை சார்ந்த, நம்மளை நம்பி வர்றாங்க, அவங்களுக்காக ஒரு உரை நிகழ்த்துறோம். அவங்களுக்கு நம்ம ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த சேனலில் நம்மளை பார்க்குறவங்களுக்கோ நம்மளை நம்பி வர்றவங்களுக்காக இந்த உரை அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினச்சிடாதீங்க. பின்னாட்களில் இது பல செயலுக்குள்ளே இருக்கிற ஒரு வடிவத்துக்காக தான் இந்த உரை நிகழ்த்தப்படுகிறது. நாளைக்கு பின்னாட்களில் இதுதான் ஒரு பாதையாக இருக்க போகுது, இதுதான் ஒரு வெளிச்சமாக இருக்க போகுது. ஏன்னா பல நாட்கள் வந்து பல பாதைகள், பல வெளிச்சங்கள் தெரியாமல் இதுதான் பாதை, இதுதான் வெளிச்சம்னு மக்கள் பயணிச்சிருக்கிறாங்க, மக்கள் செயல்பட்டுருக்காங்க, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்தியாவிலையும் கடக்கோடி உலகம் முழுக்க இருக்கிற நிறைய இடங்கள்ல தமிழர்களா இருக்கட்டும், பிற மொழி பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இதுதான் தியானம், இப்படிதான் வழிபாடு, இப்படிதான் இறைவன் அப்படிங்கிற செயல்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. உலகம் முழுக்க இந்தியாவில் பரவலா, இந்தியாவிலேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற அத்தனை கோவில்களும், இங்க இருக்கிற அத்தனை வழிபாட்டு தரங்களும், இன்குடி திருவண்ணாமலை உட்பட நாகங்கள் தான் முதல்ல வசிச்சுச்சு. எந்த மனிதனும் இங்க வசிக்கல. முதல்ல ஞானி நாகங்கள்ல இருந்து தான் தோன்றுனான். முதல் ஞானி அப்படின்னா யாருன்னா நாகமா தான் இருந்தான். ஒரு சித்தர், ஒரு முனிவர், ஒரு சிவன், ஒரு பார்வதி, ஒரு நீ சொல்ற அத்தனை விஷயமும், நீ சொல்ற கருத்துலேருந்து அல்லாவிலேருந்து எல்லாமே நாகத்திலிருந்து தோண்டப்பட்டது தான். நாகமா தான் வாழ்ந்தாங்க. முதல் எடுத்த உடல் வந்து நாகம். அப்ப நான் பார்த்த அத்திரி அனிசியாவா இருக்கட்டும், அந்த பழனியில இருக்கிற அந்த மலையா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், காசியா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், சிங்கேரியா இருக்கட்டும், எல்லா இடமும் நாகத்தை தான் நான் பார்த்தேன். நாகம் அங்க வசிக்கிறது தான் பார்த்தேன். ஒரு கோயிலை நான் பார்க்கல. திருவண்ணாமலையில நான் பார்த்ததும் அந்த மலையையோ அந்த இடத்தையோ பார்க்கல. அண்ணாமலையார் நீ அருணாச்சலம்னு சொல்றத நாகமா தான் நான் பார்த்தேன். நாகம்தான். ராமனை நான் நாகமா தான் பார்த்தேன், கிருஷ்ணனை நாகமா தான் பார்த்தேன், சிவனை நாகமா தான் பார்த்தேன். அப்ப நாகமா தான் இந்த உலகத்துல முதல் முறையா பூமியில ஒரு ஞானி இருந்தான்.
அப்ப நாகமா தன்னுடைய அலைவரிசையை, தன்னுடைய செயலை ஒரு நாக உடலுக்குள்ள 300 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 600 ஆண்டுகள்லாம் வாழ்ந்திருக்கிறான். பல நாள் நாக உடலுக்குள்ள ஆயுள் காலத்தை நீட்டிச்சு ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஞான வடிவத்துக்குள்ள இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை வேற வடிவத்துக்குள்ள மாக்கணும் தான் ஒரு குலத்தை உருவாக்குவோங்கிறதுக்காக தான் மக்கள் குலத்தை உருவாக்கணும். அப்ப மக்கள் குலத்தை உருவாக்கும் போது நாகத்துக்குள்ள இருந்து நாக வடிவத்துக்குள்ள குண்டலினி சக்தியை வச்சு இந்த பக்கம் ஒரு நாகத்தை வச்சு, இந்த பக்கம் ஒரு நாகத்தை வச்சு, அதுக்கெல்லாம் எங்க இந்த ஐடியா வந்துச்சு? மனிதனே உருவாக்கிக்கிட்டானா? உள்ளுக்குள்ள குண்டலினி சக்திங்கிறதோ இல்ல ஒரு செயல்ங்கிறதோ, இல்ல விஞ்ஞானிகளே 2 நாகத்தை லோகோவா போட்டிருக்காங்களா, அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்ப எப்படி இந்த செயல் வடிவம்லாம் உருவானது? எப்படி இந்த வடிவங்கள்லாம் கிடைக்கப்பட்டது? அப்ப பல நாள் நாகங்கள்லே இருந்தான். இந்த பூமி உருவாயிருச்சு. அப்ப இந்த முதல்ல எல்லா செயல் வடிவத்தையும் ஒண்ணா உருவாகும் போது இங்க யார் வசிச்சா? யார் ஆதிக்குடி? யார் ஆதிக்குடி? முதல் முறையாக ஒரு ஞானிங்கிறவன், ஒரு சித்தருங்கிறவன் நாகத்துக்குள்ள இருந்தான். அவன் தான் குடியிருந்தான். அவன் குடியிருந்த இடத்துல தான் நாம இப்ப குடியிருக்கிறோம். அவன் வாழ்ந்து அவன் ஒன்று செயல் பண்ணால நாகமா இருந்து அதுக்கு அடுத்த கட்டமாக தான் மனித குலத்தை தோட்டி வைத்தான். அப்ப தன்னுடைய நாகத்தையே என்ன பண்ணான்? அத மாதிரி ஒரு நாடியாக உருவாக்கினான். பின்னாடியும் முன்னாடியும் ஒரு நாகத்தையே ஒரு வடிவமாக வச்சு உருவாக்கினான். தாங்கிட்ட இருக்கிற விஷத்தையே அது என்ன பண்ணான்? அது விஷம் உள்ள இருக்கும், தியானம் பண்ண அமிர்தம் வரும் அப்படிங்கிற செயல் வடிவத்தை பண்ணான். பல நாள் இந்த உடலுக்குள்ள இருந்து வாழ முடியும், இந்த உடலுக்குள்ள இருந்து பெரிய வேலை செய்ய முடியுங்கிறதுக்கு அந்த முதுகு தண்டுவடத்தை, அந்த செயலெல்லாம் நாகத்துக்குள்ளே இருந்து முழு ஆராய்ச்சியை பல நாட்கள் அவன் வாழ்ந்துட்டான். பல வடிவம், பல செயல்கள் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டான். அவன் அதுக்கப்புறம் நாக குலத்தை திரும்ப பெற்றுக்கிட்டு மனித குலத்தை தோற்றி வைத்தான். அப்ப மனித குலம் இங்க செயல்படட்டும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? மனித குலத்துக்குள்ள நாகத்து உடலை எப்படி தேர்ந்தெடுத்தானோ நாகத்து உடலை தேர்ந்தெடுத்தான். ஒரு ஞானிங்கிறவன் அலைவரிசை, ஒரு ஞானிங்கிறவன் அலைவரிசை. அந்த அலைவரிசை பூமிக்குரியது கிடையாது, ஆகாயத்துக்குரியது. அதான் சொல்லிட்டோம், வெப்பமும் கூலிங்கும் சேர்ந்த 2 அலைவரிசைகள் ஒன்றாக சேர்ந்ததுனால சந்திரகலை சூரியகலை உருவானது. இந்த 2 காற்றுல இந்த உலகம் சிருஷ்டியானது, உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த 2 காற்றுல இருந்து பூமிக்கு வந்தப்பட்ட காற்றுல இருந்து ஒரு நாக உடலை தேர்ந்தெடுத்து நாகத்தை ஒரு விலங்கு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்குள்ள இவன் அலைவரிசையை வச்சு நாகத்திலிருந்து ஒரு பெரிய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே வந்தான். அப்படி நாகத்துக்குள்ள இருந்து பெரிய சரித்திரம் வாய்ந்த, கொஞ்ச நாள்லாம் கிடையாது, ரொம்ப காலம் வாழ்ந்திருக்காங்க நாகத்துக்குள்ளே. அந்த நாகத்து உடல்லே அவ்வளவு நாள் வாழ்ந்ததுனாலதான் தியானம், கலைகள் எல்லாமே மனித உடல்ல இருந்து எதுவுமே செய்யலைங்க. மனித உடல் செய்யறதுக்கு முன்னாடி சரித்திரம் வாய்ந்த, இன்னைக்கு நான் சொல்லித்தர தியானம், நான் பேசுற கலை, இதெல்லாம் நாக உடல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான். நாக உடல்ல இருந்து இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளப்பட்டதான். நீ சொல்ற வாசி, நீ சொல்ற நெற்றிக்கண்ணு, நீ சொல்ற அந்த மூச்சு பயிற்சி எல்லாமே நாக உடல்ல இருந்து செய்யப்பட்டதுதான். அவன் மொத்தம் ஃபார்முலாவும் நாகத்திலேருந்து தயாரிச்சுட்டு அந்த நாகத்திலேருந்து நேரடியாக நாகமாக இருந்து பாடம் நடத்த முடியாது. அதான் பதஞ்சலி ஒரு கதை இருக்குல்ல, ஒரு திரைய போட்டுக்கிட்டு அவன் வகுப்பு எடுக்கிறான். அந்த திரையை அவுக்கு பார்க்கும்போது அந்த விஷத்துல 4 பேர் செத்து போயிட்டாங்க. என்ன இருக்குன்னு பார்த்தபோது அப்ப நாக உடலோடு நேரடியாக பயணிக்க முடியாது, பணி செய்ய முடியாது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா மனித உடல். அப்ப நாகத்தோடைய ஃபார்முலா எல்லா விஷயத்தையும் அவனுடைய ஒட்டுமொத்தமான பணியை முடிச்சுட்டான் நாகத்தை உடலை வச்சுக்கிட்டு. அப்ப இந்த அடுத்த தோற்றத்தை, அடுத்த குலம், இந்த உலகத்துக்குள்ள அடுத்த குலத்தை உருவாக்கணும்னு நாக குலத்தை திரும்ப வச்சுக்கிட்டு மனித குலத்தை உருவாக்குறான். அப்ப மனித குலம் உருவானோம்னா அங்க என்ன ஆகுது? அந்த மனித குலத்துக்குள்ள மனிதன் தோன்ற எல்லா மனிதனுக்குள்ளையும் இவன் அலைவரிசையா எப்படி நாக உடலுக்குள்ள இருந்தானா அதே மாதிரி அலைவரிசையை போய் வேதம், விற்பனம், இந்த செயல், இந்த வடிவம், பூஜை, புனஸ்காரம் எல்லாத்தையும் உருவாக்குறான். அவன் வடிவத்துக்குள்ள போய் அலைவரிசையா இருந்து எழுதி தள்ளுறான். வசிஷ்டர், இங்க இருக்கிற பதஞ்சலி, இங்க இருக்கிற விஸ்வாமுத்தர், நான்லாம் விஸ்வாமுத்தரை பாம்பா தான் பார்த்தேன், வசிஷ்டரை காசியில பாம்பா தான் பார்த்தேன். புரியுதா? இன்னும் வரைக்கும் நான் பார்த்த எந்த இடத்துலையும் எவனையும் உருவமா நான் பார்த்ததே கிடையாது. திருவண்ணாமலையிலேயே நான் மனிதன் வசிக்கிற மாதிரி இடமா சத்தியமா நான் பார்க்கல. என் கண்ணுக்கு பாம்பு வாழ்ற இடமா தான் தெரியுது. ஒரு நாகம் வாழ்ற இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராமேஸ்வரம் கடலுக்குள்ளேயே நாகம், காசி
அந்த கங்கையில அந்த பகுதியில அந்த கரையில அவங்க நாகமா தான் வாழ்ந்தாங்க. சரித்திர வாய்ந்த காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, இது நம்ம ஆண்டாள், நீங்க சொல்லக்கூடிய வராகி எல்லாமே நாகம்தான். அவன் எல்லா கலையில உச்சபட்ச விஷயத்தையும் நாகத்திலேருந்து தான் செய்தான். மனித உடல்ல இருந்து சரித்திர வாய்ந்த செயலெல்லாம் கம்மியா தான் செஞ்சான். நாக உடல்ல சரித்திர வாய்ந்த செயலை செஞ்சான். நாம் பார்த்த அகத்தியர், நாம் பார்த்த அவருடைய தேரையர், இதெல்லாம் பாவனாசத்துல அந்த பொதிகை மலையில பாம்பா தான் பார்த்தேன். நாகமா தான் இருக்கிறான். நாகமா தான் அவன் தியானம்ங்கிற ஒண்ணு நாகத்திலேருந்து தான் கண்டுபிடிச்சான். தியானம்ங்கிற ஒண்ண நாகத்திலேருந்து தான் கொடுத்தான். இந்த கலையை முழுமதியாக அவன் வாழ்ந்து அனுபவிச்சான், வாழ்ந்து ஒரு செயல் செஞ்சாங்கிறது நாகத்திலேருந்து தான். அதுக்கப்புறம் ஒரு உடலை தேர்ந்தெடுத்து உடல் மனித குலம் உருவானதுக்கு அப்புறம் அவன் அந்த ஃபார்முலாவை எல்லாத்தையும் எழுதி இதை வேற ரூட்டுக்கு கொடுத்தான். அப்ப மனித உடல்ல இருக்கிற அலைவரிசை இருக்கு. அலைவரிசை இல்லாத மனிதனுக்கு என்னன்னா, அவனை மாதிரி ஒரு உருவம், அவனே ஒரு பொம்மை. அடுத்தது என்ன பண்ணா, அந்த காலகட்டத்துல இந்த பொம்மை நம்மளுடைய ரியலிஸ்டிக்கான விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இதுக்கு ஒரு 4 பொம்மையை கொடுத்து விளையாண்டுட்டு கிடக்கட்டும் அப்படின்னு தான் உங்களுக்கு காளி சிலை, முருகன் சிலை அப்படின்னு பொம்மையை வச்சுக்கிட்டோம். ஒரு பொம்மை இன்னொரு பொம்மையை தான் விரும்பும். ஒரு குழந்தைகிட்ட தன்னை மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கிற பொம்மையை கொடுத்தாதான் அது பார்க்கும், விளையாடும், பண்ணும். பாம்பை குண்டி கொடுத்தா விளையாடுமா? ஓடி போயிடும். அப்ப ஏதோ ஒரு குழந்தை, நம்மள மாதிரி ஒரு குழந்தை, இல்லை நமக்கு பிறந்த குழந்தை தான் பாம்போட விளையாடும், பாம்பு பொம்மையோட விளையாடும். உங்களுக்கு பிறந்த குழந்தையெல்லாம் குரங்கு பொம்மையோட கூட விளையாடாது. மனிதன் மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை இருக்கணும், ஒரு பேபி இருக்கணும், ஒரு செயல் இருக்கணும், ஒரு வடிவம் இருக்கணும். அப்பதான் இது இருக்கும். அப்ப ஒரு பொம்மை உள்ள மனிதன் இன்னொரு பொம்மை உள்ள விஷயத்த அங்க நாகம் வசிச்ச இடத்துல, சக்தி வாய்ந்த ஞானத்துக்குரிய ஞான தலைவனாக இருந்த நாகம் இருக்கிற இடத்துல இந்த பொம்மைகளை கொண்டு வச்சுட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள பண்ணதே இதுதான். அப்ப அதை இறைவன் அனுமதித்தான். ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த பொம்மைகள் வராது, நிஜத்தை தெரிஞ்சுக்காது. அதனால இந்த பொம்மைகளே வணங்கிக்கிட்டு அது வாழட்டும். ஆனா அந்த இடம் நாம வசிச்ச இடம்னால அது உயர்ந்த செயலை கொடுக்கும். அங்க பொம்மையை பார்க்கறவனுக்கு பொம்மை தெரியட்டும். ஒருத்தர் 2 பேருக்கு பொம்மையை தாண்டி அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு செயல் கிடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி போகட்டும்னு விட்டுட்டாங்க. அதனாலதான் காசிக்கு போனவன் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் பார்த்தவன் அப்படியே தான் இருக்கிறான். அந்த பொம்மையை தாண்டி அந்த இடத்த பார்த்தவன் ஞானியா இருக்கிறான். புரியுதுங்களா? திருவண்ணாமலையில இந்த மலை சுத்துற பகுதி முழுக்க யாகங்கள் என்னன்னா பயிற்சிக்காக பயன்படுத்திய இடம். புரியுதுங்களா? அதுல மிக உயர்ந்த செயலுக்குள்ள பயிற்சியில இருந்த ஞாகத்திலிருந்து ஒரு குழந்தையா உருவானவன் தான் இந்த ஞானதேசிகர்லாம். புரியுதா? அது அதோடைய வடிவத்திலிருந்து உருவாக்கி நீங்க ஒரு வேலை செய்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போனதுதான். அப்ப இந்த இடத்துக்குள்ள அவன் என்ன ஒரு செயலை வச்சிருந்தான். மனிதனாக இருக்கிறவன் அப்படியே, யாரு சன்னியாசி பரம்பரையா இருக்கட்டும், இல்லற பரம்பரையா இருக்கட்டும், அப்படியே இருந்தா அவன் சுரோனிதமோ விந்தனுக்குள்ள கட்டி போட்டு செத்து போயிடுவான். அப்ப அவனுக்குள்ள தியானம் எதுன்னா, ஒரு தனக்குள்ளே அந்த உடலுறவு கொள்ற மாதிரி ஒரு தியானத்தை அவன் உண்மையான தியானத்தை கொடுத்தான். அப்பதான் நாத விந்தையோ சுரோனிதத்தையோ ஒளியா மாற்ற முடியும், ஒரு செயல் வடிவம் பண்ண முடியும். அந்த தியானத்திலிருந்து ஒரு செயல் வடிவம் கிடைச்சு இந்த இடத்த பெரிய ஆய்வா பல ஆண்டுகள் ஒரு மரங்கள்லையும் காடுகள்லையும் இவங்க அப்படியே நாகமாவே இருந்து 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 அப்படி ஒரு உன்னதமான கலையை உருவாக்கி தான் கையில கொடுத்தான். புரியுதுங்களா? அதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் மனிதனுடைய செயல். அப்ப மனிதன் நேரடியாக அந்த நாக குலத்திலிருந்து, அந்த தியான குலத்திலிருந்து கிடைச்ச தியானத்தை முறைப்படி அதோடைய செயல் வடிவத்திலிருந்து விலகி செயல்படுறான். அது வேற வடிவத்துக்குள்ள அவன் செயல்படுறான். அதனால அவனால முழுமையாக அதை அனுபவிக்க முடியல, அதை பார்க்க முடியல. அப்படிங்கிறது தான் இதோடைய பெரிய துரதிருஷ்டமான செயல் வடிவமா இருக்கு. அப்ப நேரடியாக அவனுக்கு தெரியல. விஸ்வாமுத்திரரை ஒரு ஞானி மாதிரி பார்க்கறான். விஸ்வாமுத்திரரே பாம்பு. இன்னைக்கு நீ வித்யாபதிக்கு போனா அவன் பாம்பு தான். அவன் பாம்புன்னு தான் சொல்லணும். அவர் எப்படி மனுஷன்னு சொல்ல முடியும்? அவன் பாம்பு உடல்ல பல நாள் வசிச்சான். பாம்பு உடலையே என்ன பண்றான், தன்வசப்படுத்திக்கிட்டான். தான் உடலை, இப்ப என் உடலுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அலைவரிசை போனுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுச்சு, இந்த உடலை அது தன்வசப்படுத்திருச்சு. இது என்னுடைய உடலாக அது மாற்றி கொள்ளுச்சு. அப்ப அந்த அலைவரிசை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஏத்த மாதிரி ஃபார்மேட் பண்ணணும், ஃபார்மேட் அடிக்கணும் இந்த உடலை.
இந்த ஃபார்மேட் அடிக்கலைன்னா அது மனித தன்மைக்குள்ளதான் கிடக்கும். அப்ப அந்த ஃபார்முலாவை என்ன பண்ணணும்? ஃபார்முலாங்கிறது தியானம். அலைவரிசை என்ன பண்ணணும்னா இந்த அலைவரிசையை அந்த உடல் தாங்கணும். தாங்கினதுக்கு அப்புறம் அந்த உடலையே தன்வசப்படுத்திக்கிட்டு தானே இந்த உடல் தான் அப்படின்னு வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறோம். அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா இந்த 2 நாகங்கள் சேர்ந்து பணி செய்த இந்த வேலையில அங்க கீழே இருப்புலேருந்து பின்னாடியும் முன்னாடியும் சேர்ந்து சந்திரனும் சூரியனும் பணி செய்யறதுல ஒருத்தனுக்கு தொடர்ந்து இந்த பணி நடந்து ஒருத்தன் தலை உச்சியை போய் தொட போகும்போது அங்க தொப்புளுக்கு கீழே இருக்கிற அந்த செயல்ல இருந்து அவன் போய் தலையோடைய உச்சியில போய் உட்காரணும். இவதான் ரொம்ப முக்கியம். இப்ப இவனும் பின்னாடி முன்னாடி இருக்கிற இந்த சந்திரக்கலை சூரியக்கலையால ஒரு மனிதனுக்கு அது கிடைக்கப்படணும். அப்ப அது கிடைக்கப்படுறதுக்கு பல நாள் பல பணிகளை போராட வேண்டியது இருக்கும். பல செயல்கள் ஒரு துயர துன்பங்களை எல்லாம் கடந்துதான் ஒருத்தன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். அப்பதான் அவனுக்குள்ள ஒரு முழுமையான ஒரு செயல் வடிவத்தை அவனால பார்க்கறதுக்கோ அவனால தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்படித்தான் பல நாள்கள் உட்கார்ந்து அந்த நாகங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்படிதான் நம்ம இந்த முதல் முறையா அந்த புது உடம்பை எடுத்துக்கிட்டு இந்த புது உடம்புல தியானம் வந்த புதுசுல பாவநாசத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கும் போது நாம கண்ட அகத்தியரு, நாம கண்ட புத்தரு, நாம கண்ட அவருடைய சிஷியர்னு சொல்லக்கூடிய தேரையரு, நாம கண்ட வாழை பரமேஸ்வரி எல்லாமே நாக தத்துவத்துக்குள்ளேருந்து நாகமே தியானத்துக்குள்ள பெரிய வடிவத்தை அங்கிருந்து தான் அந்த அலைவரிசை நாக அலைவரிசையில இருந்து தான் நமக்கு தியானம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நாக அலைவரிசையில இருந்து தான் நம்ம ரெடியானோம். நாம ஒரு மனிதன் இறந்த மனிதனுக்கு ஆன்ம விடுதலை ராமேஸ்வரத்துல கொடுத்தது நாகத்துக்கிட்டே இருந்து வாங்கி தான் கொடுத்தோம். நாமத்து கொடுக்கல, நாகம் அந்த அலைவரிசையை நாம கொடுத்துச்சு. அந்த அலைவரிசையை நாம செயல்படுத்தணும். அப்ப நாம என்ன பண்ணோம்னா பயிற்சி காலத்துல இருக்கிறோம். அப்ப பயிற்சி காலத்துல இருக்கிற போது நம்மளால முழுமையா பெரும் பணியை செய்ய முடியாது. அப்ப பயிற்சி காலத்துல இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தன் உதவுறான் நமக்கு. நீ இந்த காலகட்டத்துல பயிற்சி செஞ்சுக்கிட்டே இரு, நான் உனக்கு உதவி அந்த இறந்தவங்களுக்கு எப்படி அந்த செயல் செய்யணுங்கிறத நான் சொல்றேன், நான் செய்யறேன். அப்ப நான் அவ்வப்போது உன் உடலுக்குள்ள நான் சஞ்சரிச்சு இறந்தவன் எவன் இருக்கிறான்னா அவனுக்கு எப்படி அந்த ஆன்ம விடுதலை கொடுக்கணும், அவனை எப்படி மோட்சத்துக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கிறேன். பிறப்பு இருக்கிறவனை பிறப்புக்கு அனுப்புறேன், மோட்சத்துக்கு இருக்கிறவனை மோட்சத்துக்கு அனுப்புறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இரு, இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நான் உனக்கான வேலைகளை நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்த அடிப்படையில தான் நாம செஞ்ச ராமேஸ்வரத்துல செஞ்ச அத்தனை வேலைகளையும் பதஞ்சலி என் உடலை பயன்படுத்தி வேலை செஞ்சாரு. அந்த காலகட்டத்துல நான் தயாராகிற வரைக்கும், என் உடல் தயாராகிற வரைக்கும் நான் முழுக்க பயிற்சி காலத்துல இருந்த காலத்துல தான் செஞ்சேன். முழுக்க பயிற்சிங்கிறது என்னன்னா பல ஆண்டுகள் தேவைப்படும். ஒரு நாள், ஒரு மாசம், 2 மாசம் அதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு பிரளயம் மாதிரி தான் அது. ஏன்னா இது அவ்வளோ சாமானியமா அதை ஒரு 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 செயல் பண்ணிட முடியாது. அப்ப பல ஆண்டுகள் தேவைப்படுறதுனால அதை ஒரு கண்ணும் கருத்துமாக அந்த பணியை நீ செய்யணும். அதே வேளையில அடிஷ்னலாகவும் நீ வேலை செய்ய வேண்டியது இருக்குங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஒரு வேலையை பண்ணாங்க. அப்ப விஸ்வாமித்திரர்லாம் நான் போய் வித்யாபதியில தியானத்துல இருக்கும் போதோ போகும்போதோ அவருக்குள்ள இருக்கிற தன்மை, அவருக்கு நடந்த செயல், அதெல்லாம் நமக்குள்ள ஒரு அந்த அலைவரிசை அப்படியே அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டிட்டு போயிடும். புரியுதுங்களா? திருச்செந்தூர் கடல்களையும் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு அங்க நாகம்தான் வசிக்குது. திருச்செந்தூர் கடல் ஒரு பார்க்கடல் எப்படி அரங்கன் படுத்திருக்காங்களா அந்த மாதிரி நாகங்கள் திருச்செந்தூர் கடலுக்குள்ள வசிக்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப முக்கடலுக்குள்ள என்ன காட்டினா கன்னியாகுமரியில என்ன பார்த்தோம், கன்னியாகுமரிக்குள்ள நமக்கு என்ன கன்னியாகுமரியில தொடர்பு, கன்னியாகுமரியோடைய முக்கியமான செயல் வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாகங்களாக 2 நாகங்களா இருக்கிற ஒரு நாகம் சந்திரன், ஒரு நாகம் சூரியன், ஒரு நாகம் சந்திரன் காற்று, ஒரு நாகம் சூரிய காற்று. இந்த 2 தன்மைகளை கொண்டு ஒருத்தன் தொடர்ந்து தன்னையோட பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா 2 நாகங்களுக்குமே ஆகாது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. 2 நாகங்கள் இருக்குல்ல, வெவ்வேறு கான்ட்ராஸ்டியான செயல். அப்ப என்ன சொல்றான்னா சந்திரனுடைய தன்மை சில்னஸ், சூரியனோட தன்மை வெப்பம். இந்த வெப்பமும் சில்னஸ் சேருமா? நெருப்பை போய் தண்ணியை ஊத்தினா அணைஞ்சு போயிடும். இப்ப நீ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க, நல்லெண்ணெய் ஊத்து, உன்னோட தியானம் ஓடி போயிடும். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு கலையை வாங்கிக்கிட்டு நீ கண்ணா புண்ணான்னு உடலுறவு பண்ணிக்கிட்டே இருந்தனா உன் வெப்பம் ஓடி போயிடும்.
அதை சரியான முறைகள்ல சரியா பயன்படுத்தி பண்ணணும். உடல் இரவுக்கும் தியானத்துக்கும் தடை கிடையாது. ஆனா உடல் இரவை கண்ட இடத்துல உடல் இரவை வச்சுக்கிட்டோன்னா அந்த வெப்பம் ஓடி போயிடும். அது என்னன்னா ஒரு தீமையோ நன்மையோ ஒரு அலைவரிசையில் இருக்கணும் அப்படிங்கிறது அதோட பயன்பாடு. ஒரு அலைவரிசையில் இருந்தனா உன் கணவனே சரியில்லைனாலும் நீ தப்பிச்சுக்குவ, உன் மனைவியே சரியில்லைனாலும் நீ தப்பிச்சுக்குவ. கண்ட அலைவரிசையில் இருந்தனா அங்க தியானம்லாம் வராது, அந்த வெப்பமும் அங்க நிக்காது. அப்ப அது என்ன ஆகும், கீழ்நிலைக்கு வந்துடும், கீழே வந்துடும். ஒரு வெப்பம் கீழே வந்தவன் என்ன பண்றான்னா பயங்கரமா பாதிக்கப்படுறான். வெப்பம் ஆரம்ப காலகட்டத்தில் கீழே வந்துருச்சு, எனக்கு தெரியல. அப்ப இதோட ரீசன் என்னடான்னு பார்த்தா, பல நாள் கனவுகள்ல நாதம் வெளியேறிக்கிட்டே இருக்கு. அப்ப தியானம் பண்ண பண்ண உயர்ந்து பண்றோம், கனவுகள்ல நாதம் வெளியேறிடுது. அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த அந்த சலனம், அந்த இது இருக்குல்ல, அந்த வெப்ப சலனம் வெளியேறிடுது. அப்ப ஃபீவர் வந்துடுது, கீழ்நிலையை நோக்கி போயிடுறேன். அப்ப கீழ்நிலையை நோக்கினா அப்படியே உடல் ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவான், அந்த கைகால்லாம் ரொம்ப முடியாம வாதம் ஒருத்தன் அலைவான்ல, அந்த மாதிரி வாதம் வந்த மாதிரி இப்படி கூட அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்ப இத ஒரு இடத்துக்குள்ள என்ன பண்ணா, என்ன குற்றாலத்துல உட்கார வச்சு இதுக்கான செயல்ல டேய் இங்க உட்கார்றாம்னா, இங்க உட்கார வச்சு குற்றாலத்துல உட்கார வச்சு எனக்கான இந்த வெப்பம் வெளியேறினா என்ன நடக்கும், வெப்பம் எப்படி வெளியேறுது அப்படிங்கிறதுக்கான அந்த உபதேசத்தை அங்க நமக்கு காட்டினான். அப்ப காட்டும் போது சொன்னா, இந்த மாதிரி நீ ஒரு பெண்ணோட உடலுறவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கனவுல ஒரு பெண்ணு வந்தா கூட அதுவும் உடலுறவு தான்ட்டான். உனக்கு ஒரு கனவா ஒண்ணு வருது பாத்தியா, அதுவும் உடலுறவு தான். ஒரு நேரடியா ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சா மட்டும் உடலுறவு கிடையாது. கனவோட ஒரு பெண்ணோட இருக்கும் போதும் உன் நாத வெளியேறிடும். அப்ப ஒரு செயல் வடிவத்துக்குள்ள நீ பண்ணி சேர்த்து வச்சிருக்க அந்த சேகரிப்பு இறங்கும். இறங்குங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த வெப்பம் வெளியேறிடும்டா. அப்ப அந்த வெப்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கு. அப்ப மீண்டும் அதுக்கு எந்த மருந்து மாத்திரை கிடையாது, அந்த கனலை தான் மீண்டும் உருவாக்கணும். அப்ப மீண்டும் எங்க தண்ணி பட்டு அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு, திருப்பி அந்த நெருப்பை உருவாக்கு, அந்த நெருப்பை பண்ணு அப்படிங்கறதுதான் அதோடைய பொருளா இருந்து பல நாள் என்ன அங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு 2 நாள் 3 நாள் உட்கார வச்சு இந்த உபதேசத்தை பண்ணி ஒருத்தன் இறங்க கூடாது அப்படிங்கிறத ஒரு வேலையை பண்ணி அந்த இதை கொடுத்தான். அடுத்தது சூரியனும் சந்திரனும் ரெண்டும் ஈக்குவாலிட்டி இல்லைன்னா, சூரியன் மேல் நோங்கிட்டானா உடல் படுத்துரும், விந்தணுக்கள் வெளியில போனா உடல் படுத்துரும், தியானம் படுத்துரும். சூரியன் மேல் நோங்கி சந்திரன் கீழ் நோங்கி இருந்தானா அப்பையும் உடல் படுத்துரும். அப்பதான் வெப்பம் அதிகமாகி மண்ட சூடு பித்தம் அதிகமாகி, இந்த சூடு அதிகமாக வாயு அதிகமாகும், பித்தம் அதிகமாகும், குடல் தொந்தரவுகள் அதிகமாயிரும், குடல் பிரச்சனைகள் அதிகமாயிரும், மலச்சிக்கல் வந்துடும், யூரினரி பிரச்சனை வந்துடும், பெண்களுக்கு வீட்டுக்கு போற தூரத்துல ப்ராப்ளம் வந்துடும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுல ப்ராப்ளம் வந்துடும். இவ்வளோ இடையூறுகள் அதுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த இடையூறுகள்ல சந்திரனும் சூரியனும் ஆரம்பத்துல காம்பினேஷனா சேர மாட்டாங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு பணி செய்யறதுல ரொம்ப முரண் இருக்கு. 2 பேருமே கான்ட்ராஸ்டியான வெவ்வேறு தன்மைகள் கொண்டவங்க. ஒருத்தன் முழு நெருப்பு, ஒருத்தன் முழு சில்னஸ். இந்த முழு சில்னஸும் முழு கூலிங்கும் சேர்றதுல அவ்வளோ பெரிய ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது, அதுக்காக தான் இச்சாசக்தி கிரியாசக்தி தனித்தனியா. இச்சாசக்தியை ஒரு பக்கம் ஓட்டு, இச்சாசக்தி ஒரு ட்ராக்ல ட்ரெயின் ட்ராக் மாதிரி 2 தண்டவாளம் நம்ம உடல். ஒரு தண்டவாளத்துல இச்சாசக்தி, ஒரு தண்டவாளத்துல கிரியாசக்தி. இப்ப இச்சாசக்தியும் ஒரு நாள் முழுக்க சந்திரக்கலை ஓடும், ஒரு நாள் சூரியக்கலை ஓடும். இப்ப சந்திரக்கலையை முழுசா நீ பயன்படுத்து. இறைவன் எப்படி படப்புல படைச்சிருக்கான் பாருங்க. லெப்ட் சந்திரக்கலையா வச்சிருக்கிறான், ரைட்டு சூரியக்கலையா வச்சிருக்கிறான். இப்ப என்னன்னா என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தான், லெப்ட் சைட்ல இருக்கிற உன்னுடைய உடலை சந்திரன் சைட்ல இருக்கிற எல்லா செயலையும் நீ கரெக்ட் பண்ணி வச்சுக்க. ஒரு பக்கம் கண்ணு, ஒரு பக்கம் மூக்கு, ஒரு பக்கம் வாயோட பாதி, ஒரு பக்கம் இதயம், ஒரு பக்கம் இருக்கிற இந்த கை கால் எல்லா செயல்கள்லையும் சரி பாதியா வெட்டி ஒரு பாதி சந்திரன், மறுபாதி சூரியன். அப்போ ஒரு பாதிய சந்திரன் தீவிரமா கரெக்டா வேலை செய்யணும். 2 தண்டவாளத்திலையும் ட்ரெயின் போனாதான் போய் சேரும். ஒரு தண்டவாளத்துல ட்ரெயின் போனா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி சூடு வந்துருச்சு, வெப்பம் வந்துருச்சு, தியானம் வரலன்னு வெறுடுப்ப ஊதிட்டு இருக்க கதையாகி போயிடும். அப்ப 2 பாதிய, ஒரு பாதி உடலை சந்திரனையும் ஒரு பாதி உடலை சூரியனையும் 2 பாதியிலையும் 2 ஒண்ணு சேராது. அப்ப சந்திரன் பாதி இருக்கிறத சந்திர தன்மையிலேயே நீ கரெக்டா பார்த்துக்கணும். அது ஓம் பொறுப்பு.
அப்ப இச்சாசக்திய சந்திரனை விட்டுறக்கூடாது. சந்திரன் முழுசா அந்த பகுதியில கிடைக்கணும். உனக்கு சந்திரனுடைய தன்மை 100% கிடைச்சாகணும். அதே இன்னொரு பகுதியில் இருக்கிற உடல் செயல்ல சூரியனோட தன்மை 100% கிடைச்சாகணும். இப்ப சந்திரனும் சூரியனும் தனித்தனியா கிடைக்கணும். இப்ப இந்த ரெண்டு செயல்லையும் ரெண்டும் தனித்தனியா இருக்கிற பாடி மாதிரி இருக்கிற செயலை ஒரு நாள் ஒன்று சேர்க்குவான். இப்போ ரெண்டு பேரும் சேராத ஒருத்தன் ரெண்டு பேரும் ஒன்னா ஜாயிண்ட் ஆவான். இதுதான் அர்த்தநாதி தத்துவம். இப்ப அதுதான் சொன்னா, ஒரு பாதி சிவன் மறுபாதி பார்வதின்னு வச்சிருந்தால, ஒரு பாதி சந்திரன் மறுபாதி சிவன். ஒரு பாதி சந்திரனுடைய பணி சந்திரனுடைய இடம் நல்லா இருக்கணும், சூரியனுடைய இடம் சூரியனுடைய செயல் நல்லா இருக்கணும். இது ரெண்டும் ஒரு நாள் ஒன்று சேரும் போது அங்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறான். அப்ப ஒன்னு சேராத ரெண்டு விஷயத்த ரெண்டு பாடியையும் மெர்ஜ் பண்றான். அப்ப என்னன்னா, ஒரு ஆண் தன்மையும் ஒரு பெண் தன்மையும் உடலுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த ஆண் தன்மை கொண்ட உடலும் பெண் தன்மை கொண்ட உடலும் ஒரே உடல்ல நீ என்ன பண்ற, இன்னொரு உடலை பொம்பளை இன்னொரு உடல் ஆம்பளைங்கிறான். அவன் என்ன சொல்றான், உனக்குள்ளே பார்வதி உனக்குள்ளே சிவன். இப்ப உனக்குள்ளே இருக்கிற பார்வதியை விட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பொம்பளைய பார்வதி, நீ நானும் தியானத்துக்குள்ள உயர்ந்தோம்னா நீ நானும் இருந்தோம்னா அப்படியே பெருசாயிருவோம் வந்துருவோம் அப்படிங்கிறான். அவன் எங்கால என்ன சொல்றான், அதெல்லாம் இல்ல, உனக்குள்ளே பார்வதி இருக்கிறா, நீ வெளியில பார்வதியை தேடாத, வெளியில இருக்கிறது பார்வதி இல்ல, அவளுக்குள்ள ஒரு சிவன் இருக்கிறான், அவளுக்குள்ள ஒரு பார்வதி இருக்கிறா, உனக்குள்ள ஒரு பார்வதி உனக்குள்ள ஒரு சிவன் இருக்கிறான். அப்ப உன்னோடைய சந்திரக்கலையும் உன்னோட சூரியக்கலையும் ஆரம்ப காலகட்டத்துல தனித்தனியா தான் லேயரா இயங்கும், தனித்தனியா தான் செயல்படும். ஆனா அதை ரெண்டையும் பத்திரப்படுத்தி ஒரே செயல்ல இந்த பகுதியில் இருக்கிற, இப்ப லெப்ட் சைட்ல இருக்கிற என் கை என் கால் என் இதயம் இந்த பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் மிகச்சரியாக சந்திரக்கலை ஓடும் போது இரத்த ஓட்டங்கள் சீராகுது. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா செயலும் அழகா இயங்குது. அடுத்தது இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாமே அழகா இயங்குது. இப்ப ரெண்டு நீர்வீழ்ச்சிகள் தனித்தனியா அப்படி கொட்டுதுங்க. ஒரு பக்கம் சில்னஸா ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டுது, ஒரு பக்கம் வெப்பத்தோட ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டுது. ஒரு ஸ்டேஜில் தியானத்துக்கு இந்த ரெண்டு நீர்வீழ்ச்சியும் ஒன்னா மெர்ஜ் பண்றான். ஒரு சூரிய தன்மை கொண்ட நீர்வீழ்ச்சியும் ஒரு சந்திர தன்மை கொண்ட நீர்வீழ்ச்சியும் ரெண்டும் ஒன்னாகுது. அப்ப அங்க ஒரு ஆண் பெண் கலக்கிறதுல ஒரு முழுமையான படைப்பு உருவாகுது. அப்ப நீயும் உன் மனைவியும் ஒன்னா கலக்கும் போது இன்னொரு உயிர் பிறக்குது. நீங்க ரெண்டு பேரும் பிறக்கும் போது உங்க நாத விந்துல இருந்து பலாயிரம் உயிர் சக்திகளை உருவாக்குறீங்க. அங்க என்ன பண்றான், பலாயிரம் உயிர் சக்திகள் அப்படியே அணுக்களாக உருவாகுது, அலைவரிசையாக உருவாகுது, காற்றாக உருவாகுது. ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகுது, ரெண்டும் பல நாள் பல வடிவத்துல அப்படியே பிரகாசமாக தனித்தனியா லெப்ட் ரைட் செயல்பட்டுருச்சு. ரெண்டும் மெர்ஜ் ஆகும்போது அங்க என்ன ஆகுது, உன் நாத விந்தே அந்த நமச்சிவாயமா மாறுறதுக்கு வாய்ப்பு அங்க உருவாகும். அப்ப ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஒரு பெரிய பணியை செய்யறான், மிகப்பெரிய பணியை செய்யறான். ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த மெர்ஜ் ஆனவன் அந்த சந்திரன் மொத்தமாகவே இவன் கூட போய் மெர்ஜ் ஆயிடுறான், சூரியனோட மெர்ஜ் ஆயிடுறான். அப்ப இரண்டு சுவாசம், இரண்டு நாடி, ஒரே நாடி ஒரே சுவாசம். அப்ப ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு பிதா, ஒரே ஒருத்தன், சிங்கிள் மேன். அதான் நடுநாடிங்கிறது. அதான் நடுநாடியில 63 நாயமார்கள் மேலே 63 தாமரையாக மலர்ந்திருக்கிறான். 64 ஆயக்கலை 8 தத்துவமாக 8க்குள் எல்லாம் அடக்கம். நடுநாடியில் 8க்குள் எல்லாம் அடக்கம். 8 பார்வதி சந்திரன் உள்ள வந்து அடங்கிட்டா, சந்திரன் அடங்கிட்டான்னா ஒரு நாடி ஆயிரும், ஒரு சுவாசம் ஆயிரும். ஒன்றாக இருந்து ஒரே குலம் ஒரே தேவன் ஒன்றாக இருந்து படைப்போடைய பிரகாசமான செயலை, ஆனந்தமான செயலை, அற்புதமான செயலை அப்படியே இருந்து செய்து கொண்டிருக்கிறான். அவன் பரகாயுத யோகத்தை பெற்றவன், அவன் ஞானத்துக்குரியவன், அழிவில்லாதவன், பிறப்பில்லாதவன் அப்படி என்று பொருள். இதுக்குள்ள சந்திரனையும் சூரியனையும் செயல்படுத்த தெரியாதவனுக்கு அதுதான் சொல்றான், ஆண் பெண் தத்துவ கலைகளில் உயர்ந்தவன் மூத்தவன் பதஞ்சலி. ஆண் பெண் தத்துவத்தை கண்டுபிடித்தவன் பதஞ்சலி. நாகத்துக்குள்ள இருந்து இங்க காமம், குரோதம், கொடுமை, பெரிய சபலம், பெரிய அசிங்கம், கேவலம், ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணவனும் ஒரு வீட்டுக்குள்ள என்னமோ ஒரு திருட்டுத்தனமா ஒரு செயலை செய்ய போறான், புதுசா ஒருத்தன் செய்ய போறான்னு திருட்டுத்தனமா போறான்ல, அதை
மிக அற்புதமாக ஒரு கலையாக, ஞானமாக, வடிவமாக, தத்துவமாக, செயலாக, மரணமில்லாத ஒரு பெருவாழ்வுக்கு உன்னதமான ஒரு கலையை சந்திரனை பல நாள் நுட்பமாக பயன்படுத்தி, சூரியனை பல நாள் நுட்பமாக பயன்படுத்தி, ரெண்டையும் ஒரு நாள் மெர்ஜ் பண்ணான். கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், ஒரு நாள் கூட சேரல. ஒரு தியானத்துக்குள்ள என்ன சொல்றான் பதஞ்சலி? கணவன் மனைவியாக நாங்க இருந்தோம், ஒரு நாள் கூட சேரல. பல நாள் சந்திரன் சந்திரனாக இருந்தான், சூரியன் சூரியனாக இருந்தான். நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போட்டி போட்டு வேலை செஞ்சோம். ஒரே வீட்டில் வசிக்கிறோம், ஒரே கூட்டில் இருக்கிறோம், ஆனால் இரண்டு பேருக்குள்ள இணைப்பு இல்லை. ஒரு நாள் இணைந்தோம். அங்க என்னானோ? ஒரு நாள் இணைந்தோம். பல நாள் தனித்தனியாக இருந்து வேலை செய்தோம், உடல் முழுக்க இருந்தோம், தனித்தனியாக இருந்து பணி செய்தோம். ஒரு நாள் இணைந்தோம், படைத்தோம். யாரை படைத்தோம்? விநாயகரை படைத்தோம், முருகனை படைத்தோம், உன்னை படைத்தோம், என்ன படைத்தோம். எல்லாம் எங்கிட்ட படைக்க முடியும்? உன் நாதவிந்துக்குள்ள என்ன இருக்கு? உன் சிரோனிதத்துக்குள்ள என்ன இருக்கு? நீ எந்த இடத்துல இருந்து நீ வந்து உன் கருப்பைக்கு, உன் பொண்டாட்டிக்கு ஒன்று அனுப்புறிய? யார் அனுப்புற? யாரு கொடுத்தா உனக்கு? அது எங்கேருந்து கிடைக்கப்பட்டுச்சு? எந்த கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கப்பட்டுச்சு? உங்க அம்மா வயிற்றுக்குள்ள போனது எங்கேருந்து கிடைக்கப்பட்டுச்சு? உங்க அப்பா கொடுத்தாருங்கிறிய, உங்க அப்பாவுக்கு யார் கொடுத்தா? உங்க தாத்தாவுக்கு யார் கொடுத்தா? உங்க பாட்டனுக்கு எவன் கொடுத்தான்? இந்த காற்று எப்படி ஒரு செயல் வடிவம்? இந்த காற்றை தத்துவமாக, செயலாக, வடிவமாக, நாகமாக இருந்து பேச்சு கூட இல்லாமல் ஒரு மரத்தடியிலையும் ஒரு பாம்பு புத்துக்குள்ளேயும் உட்கார்ந்து கலையை உருவாக்கினான். எங்க உருவாக்கினா? இந்த கலை எங்க பிறந்துச்சு? மரத்தடியிலையும், ஒரு அருவிக்கு கீழே இருக்கிற ஒரு பொந்துக்குள்ளையும், ஒரு பாம்போடைய புத்துக்குள்ள இருந்து இந்த அற்புதமான தியானம் உருவானது. இந்த தியானத்துக்கு மெயின் இடம், மையம், நீங்க சொல்றது கோவில், அந்த பிரமிடு, இதெல்லாம் ஆகாயம். இந்த உலகத்துல கோயிலே கிடையாது. ஒரே கோவில், வானம். ஒரே தேவன், ஒரே சாமி, ஒரே கடவுள், அவன்தான். இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தில் இருக்கும்போது படைப்பு உருவானது. அப்ப 1000 உயிர் துளிகள் உருவானது. அப்போ ஒரு ஞானிகிட்ட இருந்து என்ன ஆகுது? தன்னுடைய தலைப்பகுதியிலேருந்து, தன்னுடைய நெற்றி பகுதியிலேருந்து லட்சக்கணக்கான உயிர் அணுக்களை வெளியே அனுப்புறாங்க. அதை எவன் சுவாசிக்கிறானோ அவனுக்குள்ள தலைக்குள்ள போய் அங்கிருந்து அவனுடைய விந்து அணுக்களுக்குள்ள இருந்து அது ஒரு உயிர் அங்க கிடைக்கப்படுது. இப்போ ஒருத்தர் தாய் வர்றான், குழந்தை வர வேணும் அப்படிங்கிறா. இந்த சுவாசத்திலிருந்து இங்க இருந்து வர்ற அணுத்துவல்களை அவனோ, அவன் கணவனோ, அவன் மனைவியோ சுவாசிக்க சுவாசிக்க அவனுக்குள்ள இந்த உயிர் சக்தி, சக்தி கொண்ட உயிர் சக்தி அவ கருப்பையில போய் தங்குது. அந்த குழந்தை எப்படி வருது? பிரில்லியண்டா வருது. இப்படிதான் ராமகிருஷ்ணன் வந்தான், இப்படிதான் விவேகானந்தர் வந்தான், இப்படிதான் நான் வந்தேன். இப்ப நாங்கெல்லாம் எங்க இருந்து வந்தோம்? இப்ப எங்க உடல் எல்லாம் என்ன அடிப்படையில் என்ன தேர்ந்தெடுத்தான்? அப்ப என்ன அடிப்படையில தேர்ந்தெடுத்தானா? பதஞ்சலி, யாம் உயிர் துளியை அமைத்திருக்கிறோம். நான் உங்கப்பன் உங்க அம்மாவை கைத்தி கட்டி பிடிச்சானால நீ பிறந்துட்டான்னு நினைக்காத. நான் அமைச்ச உயிர் துளிடா, அடியே அமைச்ச உயிர் துளி. அதுல ஒரு உடல் உருவாகும், ஒருத்தன் வளருவான், ஒரு செயல் நடக்கும். அப்ப அந்த உடலை நீ தேர்ந்தெடுத்து உன்னுடைய அலைவரிசை வைத்து நீ உயர்வாக ஒரு செயலுக்கு வா, ஒரு வேலை பண்ணு. இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நினைக்கலாம். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. அப்ப இந்த உண்மை அடிப்படையில, இந்த உண்மை தன்மையை கடந்ததுனால எவனுக்கு இந்த ஃபார்முலாவை இயக்கவோ ரசிக்கவோ பண்ணவோ தெரியல. சந்திரகலைய தனியா தான் பயன்படுத்தணும், சூரிய கலையை தனியா தான் பயன்படுத்தணும். ஏன்னா ரெண்டு பேரும் ஓப்பனிங்ல சேர மாட்டாங்க. ரெண்டு பேரும் வெவ்வேறு தன்மை கொண்டவங்க, வெவ்வேறு செயல் கொண்டவங்க. உங்க வீட்டுல ஆண் பெண்ணாக முரண் பிடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு வாழ்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் இயற்கையாகவே இந்த மாதிரி ஒரு செயல் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வேலை நடக்கும். அதுதான் சொல்றான், அந்த இறை அலைவரிசையால நடக்கும். அப்படி வேலை நடந்தோடனே அங்க என்ன ஆகும்னா, ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க, பல நாள் இணைஞ்சு பனி பெஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாடி ஒரு சுவாசமா மாறினதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும்? ஒரு தண்ணி, யாரு? பார்வதி தேவி. தண்ணிக்குள்ள தண்ணியோட தலை இருக்கு பாத்தீங்களா, கடல். அந்த கடல்ல தண்ணியோட தலையில ஒருத்தன் முளைச்சான். யாரு முளைச்சான்? சூரியன் முளைச்சான். அதான் கன்னியாகுமரியில் உட்காந்து காலையில தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க, சூரிய தரிசனம்.
புரியுதா? கன்னியாகுமரி பாறை விவேகானந்தர் போய் உட்காந்து என்ன பண்றான்னா, அங்க சூரியன் உருவாயிருக்கிறான். சந்திரனும் சூரியனும் ஒரு இடத்துல இணைஞ்சு, கன்னியாகுமரி என்ன, சந்திரனும் சூரியனும் தனித்தனியாக இருந்தவங்க ஒன்றாக இணைந்து ஒரே நாடி ஒரே சுவாசமாக இருக்கிற இடம் கன்னியாகுமரி. அப்ப பார்வதி தேவி கடலாக இருக்கிறா, அவ தலையில சூரியன் முளைச்சான். அதான் விஷயம். நீ காலையில சூரிய தரிசனம் பாக்குறல்ல, அவன் எங்க சூரியன் முளைக்கிறான்னா பார்வதி தேவி தான் அந்த தலை. இந்த தலையில என்ன பண்ணிட்டா, அவ வந்து மெர்ஜ் பண்ணோன்னா என் தலையோட உச்சியில சூரியன் முளைச்சான். ஞானங்கிறது என்ன? சூரியன் உன் தலையில முளைக்கணும். முளைச்சானா? அதான் விஷயம். அப்ப ஒரு ஞானிக்கு என்ன ஃபைனல் ஸ்டேஜ்? தலையில சூரியன் முளைக்கணும். அந்த சூரிய செயலுக்குள்ள இருந்து உருவாக்கப்படணும். அதுதான் கன்னியாகுமரியில நின்று காலையில அந்த சூரிய தரிசனம் பார்க்கறத நின்றுட்டு இருக்கான். அதை எதுக்காக பார்க்கறான்? அந்த தண்ணியிலேருந்து அது முளைச்சி வர்ற மாதிரியும் தண்ணியிலேருந்து வெளியில வர்ற மாதிரியும் அந்த அந்த உணர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக பார்க்கறான். அப்ப தண்ணியை எதை சொன்னா? பார்வதியா சொன்னான். சூரியனை தண்ணியால சூரியன் உருவானதுன்னு சொன்னான். அப்ப என்ன பொருள் புரிஞ்சுக்கணும்? நாத விந்து தண்ணி பார்வதி, அதுக்குள்ள இருக்கிற உயிர் துளி சிவன். அப்ப அந்த நீரை என்ன பண்றான்? நீராவி தத்துவமா விந்து அணுக்களை நீரா இருக்கிறத உரியிறான். அப்ப அந்த உயிர் துளி என்ன, அது பிரகாசமாகுது. அப்ப அந்த ஒளியை வச்சு நமச்சிவாயமா மாறுறான். இதுக்கு எவன் உதவுறான் நமச்சிவாயமா மாறுறதுக்கு, சூரியனா மாறுறதுக்கு? 2 நாடி நரம்பு சொன்னவன் நாராயணன், தண்ணி பார்வதி. இந்த நரம்பு இந்த பார்வதி யாருக்கு உதவுறாங்க? சிவ சிதம்பரத்துக்கு உதவுறாங்க. நாராயணன் நீ சிவமாக மாறு, அதுக்கு நான் பணி செய்யறேன்னு நரம்பா இருக்கிறான். பார்வதி தண்ணியாக இருந்து நீ சிவமாக மாறுன்னு அவ உதவுறா. புரியுதுங்களா? அப்ப சிவ சிதம்பரமாக தனியா நடராஜர் வந்து உருவாகி நிக்கிறான்ல, அதுதான் ஒரே செயல். அப்ப நாராயணனே இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறான். அந்த சிவன் வந்துட்டார் பார்ப்போம். இதுக்குத்தான் ஐயப்பன் கோயிலோட தத்துவத்துல விஷ்ணுவும் சிவனும் இணைந்து ஐயப்பன் பிறந்தான். அப்படின்னா விஷ்ணுங்கிறது யாரு? நீரு. பார்வதி தேவி தான், அவன் தான் நரம்பு, அவன் தான் நாடி. பின்னாடி முன்னாடியும் ஒரு 2 நாகம்னு சொல்றேன்ல, ஒரு இணையிறது. அப்ப இணையும் போது அங்க என்ன பண்ணுவான்? 2 பேரும் இணையும் போது தெய்வீகமான ஒரு உயிர் சக்தி பிறந்தது. நீ பிறந்தது குழந்தைன்னு நினைக்கிற, ஒரு பிரகாசமான ஒரு ஒளி கீழே விழுந்துச்சு, அவன் தான் மணிகண்டன். அங்க ஒருத்தன் உட்கார்ந்தாங்க, 2 நாகமா இருந்தாங்க. உங்கள்ட்ட புரியுற மாதிரி சொல்றேன். 2 நாகம் உட்கார்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்தாங்க, பல நாள் சேர்ந்தாங்க. அப்ப அதுல ஒண்ணு என்னன்னாங்க, 2 நாகமா இருந்தவங்க ஒரு நாகம் ஆயிட்டாங்க. அந்த ஒரு நாகத்திலேருந்து ஒரு ஒளி கீழே விழுந்துச்சு, அவன் தான் மணிகண்டன். அவன் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில கேரளாவில் வச்சிருக்காங்கல்ல ஒரு கோயில, ஒரு சின்ன சேலை, நெய், பஞ்சாமிர்தம் அதெல்லாம் தூக்கி விட்டு அங்கிட்டு ஏறி அங்க இருக்கிறது ஒரு ஒளி. சந்திரனால சூரியனால உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப சந்திர தன்மை கொண்ட சூரிய தன்மை கொண்ட ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ சேர்த்து வச்சா ஒரு குழந்தை பிறந்துரும், மனித இனம் வாழட்டும் அப்படிங்கிறதையும் ஒரு காலத்துல விட்டான். ஒரு காலத்துக்கு மேல அவங்க இப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இதோட உண்மை கலை என்னன்னு தெரியல. இது கலை, இது தியானம். அவன் கலையை எப்படி பண்ணியிருக்கான் பாரு. அவன் கலைய சந்திரக்கலை சூரிய கலையை சேர்த்து ஞானவானாக கடவுளாக அடையிற கலைய, அதுல உயிர் சக்தியை உருவாக்கி இந்த பஞ்சபூதம், இந்த மேல இருக்கிற அந்த 9 கோள்கள், சூரியன் சந்திரன், இதெல்லாம் இதுலேருந்து தான் உருவாக்குறான். அவன் என்ன சொல்றான்? இதுக்குள்ள இருந்துதான் நான் உருவாக்குனேங்கிறான். அதை உங்ககிட்ட என்ன பண்ணா, சந்திர தன்மையில இருக்கிற ஒரு பொண்ணும் சூரிய தன்மையில இருக்கிற ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கப்பா, புள்ள பிறக்கும், சங்கதி உருவாகும்னு சொன்னான். ஆனா அதை நீங்க விட்டுட்டீங்க. அதை வந்து செஞ்சுட்டு அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னாவது வாய்ப்பு இருக்கான்னு பாப்பீங்கன்னா விடுபட மாட்டீங்க. அப்புறம் அதனாலதான் வந்து ஞானிகள் தோன்றி உங்ககிட்டே சொன்னா, அட படுபாவியலா, சந்திர தன்மையில இருக்கிற ஒரு பொண்ணையும் சூரிய தன்மையில இருக்கிற நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி, இது ஞானத்துக்குரிய கலைடா, இதுல செக்ஸ் இல்லடா, காமம் இல்லடா, இதாண்டா உலகத்திலே முதல் முறையாக தியானம்னு ஒண்ணு பிறந்துச்சே, இதாண்டா இருந்துச்சு. இதை ஏன்டா அப்படி வந்து கொடுமை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? இதே வேலையா ஏன்டா அப்படி சுத்திட்டு இருக்கீங்க? இது இல்லடா, இதுல இருந்து தியானம் இருக்குடா, அந்த உயர்ந்த தியானத்தை பண்ணுங்கடா. இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்டா, உங்களுக்காச்சும் தெரியட்டும்டா. கடவுள் தனியா, உங்களுக்கு உங்களோட செயல் தனியா பாக்குறீங்க. அதுதான் சொன்னா, நானும் இன்னொரு பாம்பும் இணைஞ்சோம். எந்த இடத்துல போய் நாங்க போய் குளிச்சுட்டு எந்த சாமியை போய் பார்த்தோம்?
நீ குளிச்சுட்டு வந்து போய் சாமியை பாக்குறிய, சந்திரகளையும் சூரியகளையும் இணையும் போது எங்கடா தீட்டம் வந்துச்சு? நீ ஏன் தீட்டா மாறுனுச்சு அப்படின்னா, உன் மனம், நீ கலங்கம், நீ காமம், இச்சைக்காக பண்ற, திட்டமிட்டு பண்ற. ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும், கமிட்மெண்ட். அவன் அத்திரி அனிசியாவும் திட்டமிட்டா பண்ணா. உயர்ந்த செயல், உயர்ந்த பொருள், உயர்ந்த இடம். நான் தான் சொல்லிட்டேனே, இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சூரியன், 2 பேரும் இணைகிறான். அப்ப திருமணத்துக்கான ஒரு செயல் வடிவத்தை எனக்குள்ளே ஒரு பரிபாலனை நடக்குது, எனக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் நடக்குது. நீ பிபி ஊதி மோளம் கொட்டி கல்யாணம் பண்ணி ஒரு முதலுறவு இருக்குல்ல, 2 பேரும் இணையும் போது எனக்குள்ளே ஒரு முதலுறவு நடக்குது. இதுதான் செயல் வடிவம். அப்ப எனக்குள்ளே ஒரு செயல் வடிவத்தை நான் பார்க்கும்போது வெளியில இருக்கிற கல்யாணத்தை எப்படி பார்ப்போம், வெளியில இருக்கிற கூத்துக்களை எப்படி பார்ப்போம், வெளியில இருக்கிற காமத்தை எப்படி பார்ப்போம்? அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இந்த முதுகு தண்டுவடை என்ன பண்ணுதுன்னா, பின்னாடி இருக்கிறல்ல, நீ கணவன் மனைவியா இணையும் போது அந்த ஸ்பிரிங் மாதிரி இப்படி போயிட்டு வருது இல்ல, அது அந்த நாடி பின்னாடில இருந்து முன்னாடி போய் இதை டச் பண்றான். அப்ப அங்க என்ன ஆகுது, இந்த பின்னாடி முன்னாடி இப்படி ஒரு செயல் நடக்கும்போது நாத விந்து நடுவுல இருந்து அந்த என்ன செஞ்சாங்க, 2 நாகத்தை வச்சு மத்த வச்சு கடைஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி கடையல் கீழே நடக்குது. இங்க என்ன நடக்குது, மனிதன்ட்டனா காமம் நடக்குது, வேட்டை நடக்குது. மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறான், ஊசியை போட்டுக்கிறான், சாராயத்தை குடிச்சுக்கிறான், கறியை தின்னுக்கிறான், தின்னுக்கிட்டு பெண்ணோட பெரிய சுகம், இதுல வேற பயில்வான்னு அடிக்கடி கையை வச்சுக்கிறான். பார்த்தல 2-3 குழந்தைங்களை பார்த்தல அப்படின்லாம் ஒரு காலத்துல சொல்றக்கிட்டான் மனிதன். அப்ப என்ன செஞ்சானா, இந்த 2ம் பாட்கடலை கடையிற மாதிரி இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் இப்படி உள்ள ஒராய 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 தண்ணியாக இருக்கிற நாத விந்து நமச்சிவாயமாக மாறி, அந்த ஒராய ஒராய என்ன ஆகுதுன்னா, மோரை மத்த வச்சு கறக்கு கறக்கு கறக்குன்னு கடையிறல்ல, கடையும் போது அங்க என்ன ஆகுது, அதுல ஒரு வெண்ணெய் வருதா, அப்புறம் அந்த மோரோட தன்மை மாறுதா, அப்ப அதுக்குள்ள இருந்து வெண்ணெயை தனியா எடுக்கிறியா, அதே மாதிரி கடைய 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 என்னன்னா அதுல இருந்து ஒரு உஷ்ணம் வருது. அந்த உஷ்ணம் இருக்குல்ல, அதுதான் நமச்சிவாயம். அந்த உஷ்ணம் எப்படி முன்பக்கமும் பின்பக்கமும் முதுகு தண்டு வழியா அப்படியே ஏறுது, அப்படியே பாம்பு மாதிரி அப்படியே ஊறி ஏறுது. ஏறி போய் மேல உடல் முழுக்க வாகிக்குது, தலையிலையும் போய் நிக்குது. அந்த ஏறி போனா அந்த இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியா மாறுது. இப்ப பல நாள் உராயில்ல ஒரு தண்ணியில இருந்து என்ன பண்றான், ஒரு உஷ்ணத்தை எடுத்தான். இதாங்க நாகத்தை ஒரு ஸ்டீம் வந்து வாழை பிடிச்சுக்கிட்டு தலையை பிடிச்சுக்கிட்டு கடைகிறாங்க இல்லைங்க, பால் கடலை, அதுதாங்க இடுப்பு. புரியுதா? அப்ப கடைய வேண்டிய இடத்துல கடையாம வேற எங்கேயோ போட்டு கடைஞ்சிக்கிட்டு இருந்தனா நீ எப்படி வருவ? மத்து எதுன்னு தெரியல, கயிறு எதுன்னு தெரியல, எப்படி கடையணும்னு தெரியல, நீ எப்படி ரெடியாவ? எப்படி ரெடியாவ? ஒரு பக்கம் உலகத்திலே காமத்தை உயர்ந்ததுன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், உலகத்திலே காமம் இருந்தா ஒரு பக்கம் தியானம் வராதுன்னு பேசுறான், காமத்தையும் தியானத்தையும் ஒன்னா கலந்து ஒருத்தன் பேசுறான், ஒருத்தன் கரியையும் சாராயத்தையும் தின்னுட்டு தியானம் பண்ணணும்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன பண்றான்னா, எதுவுமே இல்லாம பட்டையை போட்டுட்டு உத்தராட்சை போட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணு நமச்சிவாயம் வருவார்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா பிராக்டிகலா எவனும் வேலை செய்ய மாட்டாங்க, இங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வேலை செஞ்சா வேற வடிவத்துல வேலை செய்யறாங்க. அதுதாங்க அந்த உராயுதல் சாதாரணமா நடக்காதுங்கிறான். இடுப்புல இருக்குல்ல அந்த ஃபைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பை கொடுத்துருக்கிறான் பாரு, அது மிக நுட்பமானது, சாதாரணது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையே அதுதான், அந்த முதுகு தண்டுவடம் தான் உனக்கு காட் ஃபாதர் காடு அப்படின்னா அந்த முதுகு தண்டுவடம் தான். அதனாலதான் அதுக்கு ஃபைனல் காடு அப்படின்னு பேரு. அவனும் இந்த முன்னாடியும் ஒரு சின்ன கேப்ல ஒரு 2 பாறையை உராயிற மாதிரி உராயணும். புரியுதா? அந்த உராயில்ல நடக்கிற விஷயத்துக்குள்ள ஒரு அலைவரிசை கிடைக்கப்பட்டு இது தலைக்கு போகணும். இங்கதான் சாதிக்க முடியும், இங்கதான் நான் சாதிச்சேன், இங்கதான் எனக்கு இதைதான் சொல்லி கொடுத்தான் பதஞ்சலி, எனக்கு இதைதான் சொல்லி கொடுத்தான், இதுல இருந்தான் நான் உருவானேன், இதுதான் என்னுடைய தியானம், நான் இப்படிதான் வளர்ந்தேன், நான் இப்படிதான் உருவானேன்.
புரியுதுங்களா? நான் இப்படிதான் உருவானேன், எனக்கு இதுதான் பதஞ்சலி சொல்லி கொடுத்தான், எனக்கு இதுதான் பார்வதி சொல்லி கொடுத்தா, எனக்கு இதை தான் வாழை பரமேஸ்வரி சொல்லி கொடுத்தா, நீங்க சொல்ற சிவன், நீங்க சொல்ற நாராயணன்லாம் இதுக்குள்ள இருந்து தான் வந்தான். அப்ப இந்த செயலை, இந்த வடிவத்தை தான் உலகம் வேற வடிவத்துக்குள்ள பார்க்குது, வேற வடிவத்துக்குள்ள போகுது. அப்போ ஒரு நெறி இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தீர்க்கமான ஒரு செயல் இல்லை. ஏதோ அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு. நான் தான் நேற்றே சொன்னேன்ல, 1000 பாத்திர கடை இருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் குண்டான வாங்கி பால் காய்ச்ச முடியாது. புத்தர் சொன்னான்ல, ஒரு தாய் வந்தா ஒரு பால் பாயாசம் ஒன்று கொடுத்தான்னு, அவ எவ்வளோ ஒருத்தி பால் காய்ச்ச வரலங்க, அவதாங்க வாழை. அவன் கூட சூட்சமா சொல்றான். சும்மா வறண்டு போய் உட்காந்துருக்கவனுக்கு பால் பாயசம் எவ்வளவு கொடுப்பாளா? ஏன் கொடுத்தா? காரணம் இல்லாமையா கொடுத்தா? அப்ப அந்த பால் பாயசத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில வரைய மாற்றம்னா, அதுதான் சந்திரனுடைய தன்மையில இந்த தியானத்தை நீ உபதேசிக்கப்பட்டுச்சுன்னா நீ வளருவ.